ஆபரண தங்கத்தின் விலை வெண்ணெய் மூட்டும் அளவு உயர்ந்து 1 லட்சத்தை நெருங்கியதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் தங்கம் 1 கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கும், சவரன் 2,400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கல்வி, பெண்கள் முன்னேற்றம், புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் மீனவர் நலன் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் மேம்பாடு குறித்தும் ஆலோசனை நடத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இந்துஸ்தான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சனிக்கிழமை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 19ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் தென்காசி உட்பட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சனிக்கிழமை உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தான் சாதி வேற்றுமை விதைக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருப்பதாகவும், தந்தை பெரியார் அம்பேத்கர் பிறந்த நாளில் உறுதிமொழி எடுப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலகம் முழுக்க பரவி அறிவினால் மதிக்கப்படும் தமிழ் சமூகம் உள்ளூரில் அடித்துக் கொள்ளலாமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் ஒரு உயிர் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் அனைத்து தரப்பினரும் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதல்வர் உறுதியளித்துள்ளார். கிட்னி முறைகேடு விவகாரத்தில் மருத்துவமனைகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யாரை காப்பாற்றுவதற்காக SIT விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு எனவும் வினவினார். தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்ட ஸ்ரீசன் மருந்து கம்பெனியில் ஏன் ஆய்வு நடத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழக அரசின் கண்காணிப்பு இல்லாததால் தான் இருமல் மருந்து அருந்திய 25 குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் போதிய அளவில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 30 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதாகவும், கொள்முதல் நிலையங்களில் சணல் சாக்கு போதுமான அளவு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 13 மடங்கு அதிகமாக நெல் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், இரவு 8 மணி வரை நெல் மூட்டைகள் வாங்கப்படுவதாகவும் பேரவையில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என EPS விமர்சனம் செய்த நிலையில் அதிமுக ஒரு திருட்டுக்கடை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்திருக்கிறார். சேர்க்கை சரியில்லாமல் EPS ரீல்ஸ் அரசியல் செய்வதாகவும் தவேகாவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் பேசினார். தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் 25 குழந்தைகள் பலியானது குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி மருந்து மீது எந்த குறையும் இல்லை, நல்ல மருந்து என மத்திய பிரதேச சான்று அளித்ததாகவும், ஆனாலும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கொன்ற ஸ்ரீசன் மருந்து ஆலைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் உரிமம் தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தற்போது அனைத்து மருந்து நிறுவனங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். பாமகவின் உட்கட்சி பிரச்சனையை சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கோல்ட்ரிப் மருந்து விவகாரம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ராமதாஸ் தரப்பு MLA அருள் பேசிய போது எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி தரப்பு MLAக்கள் சபாநாயகரின் இருக்கை முன்பாக கீழே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர்.
தமிழக அரசின் இயலாமையை மறைக்க மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று திமுக பழி போடுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இதுவரை 17.15 ஆயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கி உள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். பாமகவின் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு தொடர்பாக சபாநாயகர் அப்பாவுவிடம் அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் முறையிட்டனர். அப்போது தங்களையும் பேச அனுமதிக்குமாறு சதாசிவம் கேட்டபோது மறுத்ததால் சபாநாயகரிடம் 3 எம்எல்ஏக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் தாவேகா மாவட்ட செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வந்தன. அப்போது கருப்பு நிற காரில் வந்தவர்கள் தன்னை நோக்கி ஆம்புலன்ஸ் கண்ணாடியையும் உடைத்ததாக ஓட்டுநர் கௌதம் புகார் அளித்தார். தீபாவளியை முன்னிட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளன. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கான கட்டணம் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இருந்து மதுரைக்கு வழக்கமாக 3129 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 17,683 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதனை நேரில் பார்வையிட்டு பேருந்துகள் இயக்கம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதிமுக 54ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க நாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு மரியாதை செலுத்தினார். அவரது ஆதரவாளர்களுடன் மரியாதை செலுத்திய செங்கோட்டையன் கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். தீபாவளி நெருங்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து கடை வீதிகளிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு புத்தாடைகளையும் பரிசுப் பொருட்களையும் வாங்கி சென்றனர். கண்காணிப்பு கோபுரம் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பீகார் மக்களுக்கு இந்த ஆண்டு 4 முறை தீபாவளி கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் கூறினார். ராமர் அயோத்தி திரும்பியது, மகளிர் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தும் திட்டம், ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைப்பு ஆகியவற்றை குறிப்பிட்ட அமித்ஷா நவம்பர் 14 ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் ஒரு தீபாவளி கொண்டாடப்படும் என கூறினார். வெளிநாட்டு ராணுவ பொருட்களை சார்ந்திருப்பது நம் நாட்டின் ராணுவ தந்திரங்களை பலவீனத்திற்கு உள்ளாக்கும் என்பதால் 100% அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தி குறித்து பரிசீலித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ராஜ்நாத் சிங் இவ்வாறு பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் கொலை செய்யப்பட்ட பட்டியலின இளைஞரின் வீட்டிற்கு சென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார். ஃபதேபூர் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 2ஆம் தேதி பட்டியலின இளைஞர் அரிஹோம் வால்மீகியை ஒரு கும்பல் இரவு முழுவதும் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரியின் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி தகுதி குறித்து ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தமிழ் பேசுபவர்களுக்கான PFC படிப்பை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் படித்ததாக தாக்கல் செய்திருப்பதை ஏற்க முடியவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் கால நிர்ணயம் செய்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடை காணும் வழக்கில் முடிவு தெரிந்த பின்னர் இந்த வழக்குகளை விசாரிக்கலாம் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் ஆபத்தை உணராமல் அருவியில் குளித்த இளைஞர் நீரில் அடித்து செல்லப்பட்டார். பலம்நேரு ரூரல் மண்டலம் கல்யாணரேவு நீர்வீழ்ச்சியில் யூனுஸ் என்பவர் நண்பர்களோடு குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அடித்து செல்லப்பட்டார்.
இபிஎஸ் கட்சியை அளித்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அமமுக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் தருமபுரியில் இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகளை தயார் செய்து அண்டை மாவட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காலை வேளையில் மிதமான மழை பெய்த நிலையில் மாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுற்றுவட்டார பகுதிகளான ஆலந்தலை, காயல்பட்டினம், பரமன்குறிச்சி, உடன்குடி, தலவாய்புரம், குலசேகரன்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை வேளையில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்தது. மடப்பட்டு, கெடிலம், சேந்தநாடு, ஆதனூர், எரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை அடுத்த ஆவடியில் தங்கள் வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என திமுக கவுன்சிலர்கள் அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கினர். மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் மேகலா சீனிவாசன் தனது பகுதியில் தெருநாய் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சித்தேரி ஊராட்சியில் இருந்து கீழ்கண்டிகை வரை புதிய சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது புதிய சாலை அமைக்கும் பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. இதற்காக 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த அரவட்ல மலைப்பகுதி வழியாக கர்நாடக மதுபாட்டில்களை கடத்தி வந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1330 மதுபாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த பொட்டல்புதூரில் உள்ள ராமநதி ஆற்றில் மூழ்கி கேரளாவைச் சேர்ந்த நபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மாகின் வேண்டுதலுக்காக பொட்டல்புதூரில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் போது எறும்பு திண்ணி அடித்து வரப்பட்ட வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை திருவேற்காடை அடுத்த பருத்திப்பட்டு தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்வதால் வெள்ளம் அதிகரிக்கும் என்பதால் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் மழை காரணமாக புத்தாடை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் சாலையோர வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கஞ்சா கடத்தல், மிரட்டி பணப்பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 4 பேரை போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவா என்ற சிவனேசன், ஃபாரூக், சேது என்ற சேதுராமன் மற்றும் சஞ்சய் ஆகிய 4 பேரையும் போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் அதிமுகவினர் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டத்தின் போது மின்கம்பி அறுந்து விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மின்கம்பி அறுந்து விழுந்தபோது அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் சங்கு ஊதி சாவு மணி அடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழல் உள்ளதாகவும் தேர்தல் காலகட்டத்தில் தான் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு தவேகாவினர் அவர்களாகவே சென்று பங்கேற்கின்றனர் என்று விளக்கமளித்தார்.
சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராகாத நிலையில் வழக்கு விசாரணை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடியே 79 லட்சம் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்தான 1316 பக்கங்களை கொண்ட ஆவணங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்தடைந்தனர். தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளை சந்தித்த எஸ்ஐடி குழுவினர் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பை இந்திராணி ராஜினாமா செய்ததையடுத்து துணை மேயர் நாகராஜன் தலைமையில் மாமன்றத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலிப்பில் சுமார் 150 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக மேயரின் கணவர் பொன் வசந்த் உள்ளிட்ட சிலர் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக இந்திராணி தெரிவித்துள்ளார். தகுதி அடிப்படையில் மகளிர் உதவித்தொகை அளித்து வந்த திமுக அரசு தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை அளிக்க முனைப்பு காட்டி வருவதாக காஞ்சிபுரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்தார். அதிமுகவின் பொன்விழாவையொட்டி களைகள் எடுத்து புது பயிருடன் பயணத்தை தொடங்குவோம் என இபிஎஸ் எழுதிய கடிதம் குறித்து கேட்டபோது யாரோ எழுதிய கடிதங்களுக்கு பதில் கூறி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறினார். தவேக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். தவேக அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அக்கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்ப முடியாது என நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய தேவையில்லை என காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக பொறுப்பு டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தால் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என குடுகுடுப்பைக்காரர் சொல்வதைப் போல ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த 15,000 கோடி முதலீடு கண்டிப்பாக வரும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறுவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்கிறார். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் தொழில் முதலீடுகள் குறித்த சிக்கலில் அமைச்சர் டிஆர்பி ராஜா நிமிடத்திற்கு நிமிடம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். குடிநீர் பிரச்சினை பற்றி சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலால் ஆத்திரமடைந்த பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவிரி உபரிநீர் பவானி தொகுதிக்கு சென்றடைவதில்லை என வேல்முருகன் கூறிய நிலையில் பவானி தொகுதி பிரச்சினையை பேச அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்ததால் கோபத்தில் வாக்குவாதம் செய்தார். சாலைகள் மற்றும் தெருக்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதற்காக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை கோரி தொடர்ந்த வழக்கில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. சாலைகள் தெருக்களில் சாதிய பெயர்களை மாற்றுவது குறித்த இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு விட்டு வருவாய் ஈட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தொடர் விடுமுறைக்காக ஏராளமான மக்கள் சொந்த ஊர் செல்லும் நிலையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் சிலர் வெள்ளை நிற பதிவெண் கொண்ட வாகனங்களை வாடகைக்கு விடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏர் இந்தியா விமானத்தில் வழங்கப்பட்ட தலைமுடி இருந்த உணவை உட்கொண்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பயணிக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்புவில் இருந்து சென்னைக்கு பயணம் செய்த சுந்தர பரிபூரணம் என்பவருக்கு வழங்கப்பட்ட உணவில் தலைமுடி இருந்த நிலையில் அதை அகற்றிவிட்டு சாப்பிட்ட அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள வீட்டில் 25 சவரன் நகை 10,000 ரூபாய் திருட்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகரைச் சேர்ந்த தேவேந்திரன் சொந்த வேலை காரணமாக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தை திருடி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 94வது பிறந்தநாளை முன்னிட்டு விதைப்பந்துகள் தயார் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 250 பள்ளி மாணவர்கள் இணைந்து 3 மணி நேரத்தில் 2,50,000 விதைப்பந்துகளை தயார் செய்தனர்.
கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை எண்ணூரில் அண்ணனை அம்மிக்கல்லால் தாக்கி கொலை செய்த தம்பிக்கு ஆயுள் தண்டனை விதித்து பொன்னேரி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூலித்தொழில் செய்து வந்த எண்ணூர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் அடிக்கடி மது குடித்துவிட்டு தகராறு செய்து வந்ததால் அவரது தம்பி ராஜேஷ் அடித்து கொலை செய்தார். திருச்செந்தூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராட கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோவில் பகுதியில் உள்ள கடலில் அலைகள் ஆக்ரோஷமாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி கடலில் புனித நீராட வேண்டாம் என பக்தர்களுக்கு தற்காலிகமாக தடை விதித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் தீபாவளி சீட்டு நடத்தி பொதுமக்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் வரை பணம் வசூலித்து தலைமறைவான நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆனந்தன் என்பவர் மாதம் 500 ரூபாய் என 12 மாதங்கள் செலுத்தினால் 7000 ரூபாய் 1 கிலோ ஸ்வீட் 1 கிலோ காரம் வழங்கப்படும் என சீட்டு நடத்தி பணம் வசூலித்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. தீபாவளி சத்பூஜா பண்டிகை விடுமுறை மற்றும் பீகார் தேர்தலையொட்டி ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு படையெடுத்திருப்பதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி உள்ளிட்ட தொடர் விடுமுறையொட்டி திருப்பூரில் ரயில் நிலையத்தில் குவிந்த தொழிலாளர்கள் வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏறி சென்றனர். நெல்லையில் மாஞ்சோலை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளானது. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மணிமுத்தாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனை தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய நிலையில் ராமநாதபுரத்தில் ரோபோ ஒன்று வாடிக்கையாளர்களுக்கு பட்டாசு விற்பனை செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. பட்டினம் காத்தானில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடையில் வித்தியாசமாக பட்டாசு விற்பனைக்காக ரோபோவை ஈடுபடுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பாக விதை நெல் வழங்க மறுப்பதாகவும் கடைக்காரர்கள் கூடுதல் விலைக்கு நெல் விதை விற்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களுக்கு வேளாண்மை துறை அலுவலகம் மூலம் நெல் விதை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தீபாவளியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆடு மற்றும் கோழிகளை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சுமார் 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது. மரக்காணம் புதுச்சேரி சாலையில் கல்லறை எதிரில் இருந்த ஆலமரம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதி பகுதியில் சாய்ந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் சேதமடைந்து மின்கம்பிகளும் அறுந்து விழுந்தன. தருமபுரி அருகே கருங்கல்மேடு கிராமத்தில் ஏரி நிரம்பி உபரி நீர் சாலையில் செல்வதால் போக்குவரத்திற்கு சிரமம் ஏற்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கருங்கல்மேடு பேருந்து நிறுத்தத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக சாலை உள்ள நிலையில் தற்போது ஏரி நீர் அதில் செல்வதால் பள்ளி மற்றும் பணிக்கு செல்வோர் சிரமத்துடன் சாலையை கடக்கும் நிலை உள்ளது. விழுப்புரம் நகர்மன்ற கூட்டத்தில் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர் கோல்ட்சேகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குடிநீர், பாதாள சாக்கடை, சாலை உள்ளிட்ட வசதிகள் சரிவர இல்லை என கோல்ட்சேகர் பேச முற்பட்ட போது நகர்மன்ற தலைவர் தமிழ்செல்வி பிரபு அனுமதி மறுத்ததாக கூறப்படும் நிலையில் அவர் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி வெளிநடப்பு செய்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழை காரணமாக வயலில் சாய்ந்து மீண்டும் முளைக்க தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் வரிசை கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்ததுடன் கடலில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை மையம் எச்சரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் வீடு ஒன்றின் மேல்தளம் இடிந்து விழுந்தது. சுந்தரர் தெருவில் ராமசாமி என்பவருக்கு சொந்தமான சுமார் 50 ஆண்டுகள் பழமையான மேல்தளம் இடிந்து விழுந்தபோது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
ஊதிய உயர்வு மற்றும் தீபாவளி போனஸ் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மண் அள்ளியதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வருவாய் ஆய்வாளர் லஞ்சம் கேட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வருவாய் ஆய்வாளர் மணிகண்டன் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. போரினால் சிதைந்து போன காசாவை சீரமைக்க பாலஸ்தீன அரசு முடிவெடுத்துள்ளது. எங்கு திரும்பினாலும் உருக்குலைந்த கட்டடங்களும் கட்டட எச்சங்களாகவும் காணப்படும் காசாவை 3 கட்டங்களாக 5 ஆண்டுகளில் மறுசீரமைக்கும் திட்டத்தை பாலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபா வெளியிட்டிருக்கிறார். சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுகட்டமைப்பு செய்ய இந்த திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள ஹிலாயு எரிமலை மீண்டும் சீற்றமடைந்து நெருப்பு குழம்பு பெருக்கெடுத்து பாயும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான ஹிலாயு எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் அவ்வப்போது வெடித்து சிதறுகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வட்ட வடிவிலான பிரம்மாண்ட லோசன் பல்கலைக்கழக கட்டடத்தில் நடைபெற்ற ஓட்டப் போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் ஓடினர். 9 தளங்களை கொண்ட பல்கலைக்கழகத்தில் 7 தளங்களில் வீரர் வீராங்கனைகள் ஓடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் 18ஆம் நூற்றாண்டு காலத்து வயலின் மூலம் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை மிகவும் பரவசப்படுத்தியது. 140 கோடி ரூபாய் மதிப்புடைய வயலின் மூலம் நிகழ்த்தப்பட்ட இசை கச்சேரியில் இசைக்குழுவினர் மனதை மயக்கும் வகையில் வயலினை வாசித்து காட்டினர். பொலிவியாவின் தரிஜா நகரில் திடீரென வானிலை மாறி ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் அவதியடைந்தனர். 30 நிமிடங்களுக்கு ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்ததால் நகரம் முழுவதும் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து நீர் ஓடியது. மழை ஓய்ந்த பின்பு சாலைகள் மற்றும் வீடுகளுக்கு முன்னர் கிடந்த ஆலங்கட்டிகளை மக்கள் அகற்றினர். இந்திய ஏ அணிக்கு எதிராக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ள தென்னாப்பிரிக்கா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிக்கு மாக்ஸ்வெல் அக்கர்மேன் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2வது டெஸ்ட் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணியில் சீனியர் வீரரான டெம்பா பவுமா இடம் பிடித்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா குஜராத் மாநிலத்தில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலின் புதிய அமைச்சரவையில் 26 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி பெயரும் இடம் பிடித்துள்ளது. பாகிஸ்தான் T20 அணியின் புதிய கேப்டன் யார் என்பது பற்றிய தகவல் கசிந்துள்ளது. பாகிஸ்தானுக்காக 112 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய அனுபவம் கொண்ட ஆல்ரவுண்டர் ஷதாப் கானை புதிய கேப்டனாக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதமடித்த 2வது வீராங்கனை என்ற சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் அலிசா ஹீலி தன்வசமாக்கினார். வங்கதேசத்துக்கு எதிரான உலகக்கோப்பை தொடர் லீக் போட்டியில் 73 பந்துகளில் சதமடித்ததன் மூலம் சாதனை படைத்தார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு இதுவரை 10 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருப்பதாக FIFA அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இருந்தும் 48இல் 28 திடல்களில் மட்டுமே டிக்கெட் விற்பனை முடிந்திருப்பதாக FIFA தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெற இருக்கின்றன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி வேல் எடுக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் உலா வந்த வேல் மலை மீது எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் காசி தீர்த்தத்தில் தங்க வேலுக்கு அபிஷேகம் நடைபெற்றது.